தமிழகத்தில் காலையிலிருந்து எல்லோரும் மிகச் சிறப்பாக தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இடத்திலும் கூட வாக்குச்சாவடியில பெரும் எண்ணிக்கையில நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 5,60,00,000 மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்கிருக்கின்றார்கள். 29 வயசுக்கு கீழே 1,30,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்கிருக்கின்றார்கள். முதல் தலைமுறை வாக்காளர்கள் 18 வயசுலேயே கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் இருக்காங்க. அதனால் நிச்சயமாக நம்முடைய ஜனநாயக கடமையை செய்யணும். எல்லோரும் தவறாம வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். மத்தியான வெயில் அதிகமா இருந்தா கூட பெரியவங்க கொடையோடு வாங்க. உங்களுக்கு எல்லா வசதிகளும் கூட வாக்குச்சாவடியில் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. உட்கார்றதுக்கு சேர் இருக்கு, தண்ணி இருக்கு. அதனால யாரும் கூட தயவு செய்து வாக்களிக்காம வீட்டில் இருந்துக்காதீங்க. ஸோ நம்ம ஜனநாயக கடமையை செய்யணும். தமிழகத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் என்று முழுமையாக நான் நம்புகின்றேன். இன்னைக்கு கேன்வசிங் டே கிடையாது. அதனால நான் எல்லோருக்கும் அன்போடு கேட்டுக்கொள்வது, உங்களுடைய ஜனநாயக கடமையை மனசாட்சிப்படி சரியான முறையில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று மற்றும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். போலீஸ் போர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நான் பேப்பர்ல பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட 84,000 காவல்துறை ஈடுபடுத்தி இருக்கிறாங்க. குறிப்பா தேர்தல் ரிலேட்டட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஜென்ரலாவே பீஸ்ஃபுல் ஸ்டேட் தான். ஒரே ஃபேஸ்ல நாம எலெக்ஷனை கண்டக்ட் பண்றோம். மக்கள் எப்பொழுதுமே அமைதியா ஓட்டு போட்டுட்டு போயிடுவாங்க. போல் வயலன்ஸ் நம்மகிட்ட பெருசா இருக்காது. அதே நேரத்தில் கடந்த 2-3 நாட்களா நிறைய அந்த கேஷ் கரூர்ல பாத்தீங்கன்னா 1/2 கிராம் தங்கம், வெள்ளி, கோயம்புத்தூருக்குள்ள ஏகப்பட்ட பண டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாம் போலிங் ப்ராசஸை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. எந்த மாற்று கருத்தும் இல்லை, இது உண்மைதான். பட் அதுவும் இன்னைக்கு வாக்களிக்க வர்றவங்க இதையெல்லாம் தாண்டி மனசாட்சிப்படி சரியான முறையில் வாக்களிப்பாங்கன்னு முழுமையான நம்புறேன். நமக்கு நிறைய போன் பண்ணியிருக்கிறது எல்லாமே, நிறைய மெசேஜ் போட்டிருக்கோம் எல்லாமே. சென்னையிலிருந்து குறிப்பா தென் தமிழகத்திற்கு செல்லக்கூடிய பேருந்து வசதிகள் ரொம்ப குறைவா இருக்கு. அந்த பேருந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. பிரைவேட் ஆபரேட்டர்ஸும் ரொம்ப குறைவா இருக்கு. அரசு பேருந்துகள் குறைவா இருக்கு. நேற்று இரவு சிங்காநல்லூர்ல இருந்து பார்த்தோம். இங்கிருந்து வெளியே செல்லக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கையும் குறைவா இருக்கு. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதனால எப்பவுமே தேர்தல் ஆணையம் இன்னும் கொஞ்சம் தமிழ்நாட்டில் சிறப்பாக செய்திருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து.